வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமிரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம விஜயலட்சுமி பூஜை பண்ணுவேன். ஸோ உப்பு தீபம் அன்றைக்கி ஏற்றினா ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை உப்பு தீபம் ஏற்றுறது நல்லது. அன்றைக்கி பங்குனி உத்திரம் வேறு, அதனால் நான் உப்பு தீபம் ஏற்றிருந்தேன். ப்ளஸ் முருகருக்கு முருகர் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் பால் குடம் எடுக்க போகிறேன். அதனால் பங்குனி உத்திரத்துக்கு போன வருஷம் தான் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முருகர் கான்சியஸ்க்கு வந்தப்புறம் முருகரை வழிபட்டதுக்கு அப்புறம் எடுத்த முதல் முருகருக்காக நான் செஞ்சது பால் குடம் எடுத்தேன். அப்போ தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் நடந்துச்சு எனக்குள்ள. முருகர் முருகர் முருகன் சொல்லி திருப்புகள் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். திருப்புகள் படிக்க நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அதனால் எல்லாருமே திருப்புகள் படிங்க. நினச்சாலே ஒரு அதிசயமாக தான் இருக்கும். இந்த 1 இயர் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலே அப்படி டோட்டலாக புரட்டி போட்ட மாதிரி மாறிடுச்சு. நான்வெஜ்ஜை விட்டுட்டேன். நான்வெஜ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றவும் கூடாது அப்படிங்கிறது எனக்கு எப்போயுமே தோணிக்கிட்டே இருந்தது. அப்போது முருகரை வழிபட நம்மளை திருத்துறாரு அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றுறாரு. நம்ம சின்ன சின்ன தப்புகள் செஞ்சிட்ருப்போம். நம்மளோட கர்மாக்கள் அதெல்லாம் முருகர் தீர்த்திட்ருப்பார். அதாவது நம்ம நினச்சிட்ருப்போம் முருகரை வழிபட்ட உடனே நிறைய கஷ்டம் கொடுக்குறாருப்பா, அவர் என்ன இவ்வளோ ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. அவர் கஷ்டம் கொடுக்கல. நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த கர்ம வினைகளெல்லாம் அவர் தீர்த்துட்ருக்காரு. அதுக்கான வழிகள் தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அவர் வழிபட நம்ம அந்த கர்மாக்கள்ல இருந்து தான் விடுபட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கசப்பான மருந்து கொடுத்தா தான் அந்த உடம்பு சரியாகும் இல்லையா? அது மாதிரி தான் முருகர் கொடுக்குற இந்த துன்பங்களும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவர் துன்பம் கொடுக்கல. நம்ம ஏற்கனவே செய்து வைத்த கர்ம வினைகளை தான் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். முருகரை வழிபட என்ன ஆகுதுன்னா அந்த கர்ம வினைக்கான பலன்கள்லாம் இப்போ லேஸாக நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கணும், ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தீக்காயம் ஏற்படணும் அப்படின்னு வச்சுக்கலாம். தீக்காயம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன இதோட முடிச்சிருவார். ஒரு சின்ன தீக்காயத்தோடு முடிச்சிருவார். அந்த மாதிரி தான் நம்மளோட வினைகளை அவர் தீர்த்துட்ருக்காரு. ஸோ பங்குனி உத்திரத்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா பல தெய்வங்களுக்கு அன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு. சிவபெருமானுக்கும் மீனாட்சிக்கும் பங்குனி உத்திரத்து அன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி திருமாலுக்கும் லக்ஷ்மிக்கு தாயாருக்கும் அன்றைக்கி தான் திருமணம் நடைபெற்றிருக்கு. அது மாதிரி முருகருக்கும் நம்ம வள்ளியம்மா தெய்வானி அம்மா அவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் அன்றைக்கி தான் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தேவர்கள் பலருக்கும் இந்த பங்குனி உத்திர தினத்தன்று தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பங்குனி உத்திரத்தில் முருகர் திருக்கல்யாணம் அவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்க. அப்போது அந்த திருக்கல்யாணத்தில் போயிட்டு நம்ம ஏதாவது அந்த கல்யாணத்துக்கு செய்கிறது, முருகரோட கல்யாண நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு பணத்தை முருகரோட திருக்கல்யாணத்துக்கு காணிக்கையாக நம்ம கொடுத்துட்டு வரலாம். அப்படி கொடுத்துட்டு வரப்போ நம்ம வீட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது முடிவுக்கு வரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். இதுதான் அந்த பங்குனி உத்திரத்தில் நடைபெற முருகர் கல்யாணத்தோட சிறப்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பங்குனி உத்திரம் அன்றைக்கி காலையில் தான் நான் பூஜை பண்ணேன். ஆனால் முதல் நாளே சில கோயிலில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இன்றைக்கி நாங்கள் ஒரு கோயிலுக்கு கல்யாணத்துக்காக போகிறோம். கோவிலில் முருகருக்கு கல்யாணம், அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். சரி, காலையில் நான் வீட்டில் இருக்கிற எல்லா சுவாமி சிலைகளும் எடுத்து பூஜை பண்ணேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் பூஜை பண்ணேன். அதுதான் அன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்திலே நான் முருகருக்கு பூஜை பண்ணிவிட்டு எப்போயுமே பார்த்திங்கன்னா திருப்புகழ் நம்ம பாடுறது முருகருக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்குமா. அந்த திருப்புகழ் பாட முருகர் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே உட்காந்துருவார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே எல்லாமே அவர் பார்த்துப்பார்.
ஒரு மேஜிக்கே நம்மளோட லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்திருக்கேன். என்னோடய லைஃப்பில் போன வருஷம்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்புகழ் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு ஏப்ரல் அந்த டைம் தான் வந்து திருப்புகழ் படித்து முருகர் முருகர் முருகர்னு சொல்லி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய முருகர் கோவிலுக்கு வந்து நான் வந்து போவேன். இங்கே சுற்றி எந்த முருகன் கோவில் இருந்தாலும் போயிட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு வந்து முருக பக்தராகிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து சாமி வந்து எப்போயுமே வந்து வீட்டில் வந்து இது பண்ணிகிட்ருப்பேன். அதுவும் அந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பிரிச்சுவலோட ஜேர்னியே வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்து டீப்பாக வந்து சாமி கும்பிட்றது, பூஜை பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக முருகரை வழிபட்டாலும் இன்னும் டோட்டலாகவே வந்து லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறது, எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் வந்து யோசிக்கிற அளவுக்கு முருகர் வந்து எனக்கு ஞானம் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு முருகருக்கு வந்து ரொம்ப வந்து நன்றிகள் தான் சொல்லணும். இப்போ வந்து நான் டெய்லி வந்து திருப்புகழ் படிக்கிறப்போ ஒவ்வொரு முருகராக வருவார், நிறையா கிஃப்ட் கொடுப்பாருன்னு சொல்லியிருப்பேன். கிஃப்ட்டுனா என்னென்னு சொல்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து முருகரோட ஃபோட்டோ, முருகரோட வேல், முருகரோட பிரசாதம் இதுதான் வந்து கிஃப்ட்டு. அதை விட வேறு என்ன கிஃப்ட் வேணும்? அப்போ வந்து இந்த ஃபோட்டோ நான் வந்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பூஜைக்கு. இது வந்து மருதமலையிலேருந்து இந்த முருகர் வந்து எனக்காக வந்திருக்காரு. இப்போ நம்ம போகாட்டி கூட நம்மளுக்காக நம்ம வீடு தேடி முருகர் வர்றாரு அப்படிங்கிறப்போ அதுதான் வந்து நம்ம வந்து பிளெஸ்ஸிங்கில் இருக்கோம், முருகரோட பிளெஸ்ஸிங் வந்து நம்ம மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்கிற அந்த தருணம் தான் அது. அவர் ஒவ்வொரு டைமும் அதை வந்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து கொடுத்தாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அந்த ஃபோட்டோவில். ஸ்டாரில் ஓமில் முருகர், அவரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சிவன், லக்ஷ்மி, விஷ்ணு இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுமே இந்த ஃபோட்டோவில் இருந்துச்சு. அதனால் ரொம்ப நான் வந்து பூஜை பண்ணாமல் தான் வச்சுருந்தேன் இவ்வளோ நாளும். சரி பங்குனி உத்திரத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் வந்து இந்த பூஜையை வந்து நான் செஞ்சுட்டேன். ரொம்ப வந்து நிறைவாக இருந்தது பூஜை பண்ணது. பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில், முருகர் கோவிலில் வந்து பால் குடம் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஸோ அங்கே பால் குடம் வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் எடுத்துகிட்டு முருகரை போய் உட்காந்து அந்த அபிஷேகம் அலங்காரம் ஃபுல். ஸோ பால் குடம் எடுக்கிறதும் சரி, அந்த அலங்காரம் அபிஷேகம் எல்லாமே வந்து சூப்பராக நல்லா வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நான் ஈவினிங் வந்து திருக்கல்யாணம். ஸோ திருக்கல்யாணத்துக்கு நாங்கள் பச்சைமலை முருகர் கோவிலுக்கு தான் அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு அந்த ஸ்டேஜில் முருகர் இருக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து ஏறி போய் முருகருக்கு வந்து சுற்றி போட்டு முருகர் கூடயே இருந்து அந்த கல்யாணம் வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 மன மகிழ்ச்சியும் நிறைவாக இருந்துச்சு. ஸோ அந்த கல்யாணத்தை தான் இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்கும் வந்து முருகன் அருள் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நான் முருகன்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. இந்த கல்யாணத்தை நீங்கள் வந்து பாருங்கள்.